சார் அரளிப்பூ வந்து வளர்க்குறாருன்னா அது ரெகுலரான ஒரு வருமானம் சார். அது வந்து அதிக மகசூல் கொடுக்குறதுனால தான் அதை தேர்ந்தெடுத்துருக்குறோம். அதிக மகசூல் கொடுக்குது. இது வறட்சி தாங்கி வரக்கூடிய பயிர் சார். அதனால நமக்கு வாரம் ஒருக்கா பண்ண போகுது. வணக்க நேயர்களே, இன்றைக்கி நம்ம வந்து அரளிப்பூ சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அரளிப்பூ வந்து சேலம் மாவட்டத்தில் சின்ன கவுண்டபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் சேகர் அப்படிங்கிறவர் வந்து அரளிப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான செலவு கிடையாது, பராமரிப்பும் அதிகமாக கிடையாது. ஆனால் மாதம் வந்து சராசரியாக ஒரு ஏக்கருக்கு வந்து 20,000 சம்பாதிக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து அதிகமாக பராமரிப்பே இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே வளர்க்குற மாதிரி இருக்குது. இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ போய் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த அரளிப்பூ வளர்க்குறீங்களே, அரளிப்பூ சாகுபடி எப்படி பண்ணுறீங்க? இது எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? அரளிப்பூ வளர்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? சார் அரளிப்பூ வந்து வளர்க்குறாருன்னா அது ரெகுலரான ஒரு வருமானம் சார். அதில் வந்து வெரைட்டி வந்து 2-3 வெரைட்டி இருக்குங்க சார். வெள்ளை, ரோஸு, அதுலேயே ரெட்டு, இந்த மாதிரி 2-3 வகையான வெரைட்டி இருக்குது சார். அதில் வந்து நாங்கள் வந்து சாகுபடி பண்ணுறது இந்த ரோஸ் தான் சார் ரோஸ் தான் பண்ணுறோம். அந்த ரோஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு 350 பதியம் வைப்போம் சார். ரோஸ் கலர் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னீங்க. ரோஸ் கலர் எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? மற்ற கலர் எடுக்காமல் ரோஸ் கலர் மட்டும் எதுக்கு தேர்ந்தெடுத்துருக்கீங்க? சார் ரோஸு கொஞ்சம் மகசூல் நல்லா கொடுக்குது சார். மகசூல் அதிகமாக கொடுக்குது சார். அதாவது எல்லா பூவோட ரோஸ் நல்ல மகசூல் சார். பால் ரோஸுன்னு சொல்லுவாங்க, அதை நல்ல மகசூல் கொடுக்குது சார். ரோஸ்லேயே பால் ரோஸ் அது வந்து அதிக மகசூல் கொடுக்குறதுனால தான் அதை தேர்ந்தெடுத்துருக்குறோம். அதிக மகசூல் கொடுக்குது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு எத்தனை பதியம் போடுவீங்க சார்? 350 பதியம் சொல்லுங்கள். 350 பதியம். இந்த பதியம்லாம் வெளியே இருந்து வாங்கிட்டு வருவீங்களா? வெளியே இருந்தே வாங்கிக்குவோம் சார். அப்புறம் பக்கத்தில் இருந்தாலும் அப்படியே அவங்க பதியம் போட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் சார். இப்போ நாங்களே யூஸ் பண்ணி நாங்களே வெளியில் வேணுங்களும் கொடுப்போம் சார். அந்தளவுக்கு பண்ணி. இப்போ பதியம் போடுறேன்னு சொல்கிறீங்க. சரிங்க சார். இந்த செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் நட்டு வைக்கிறீங்க. சரிங்க சார். அதுக்கு முன்னாடி எதுவும் உரம் வைக்க வேண்டியிருக்கா? அப்படி பிளான்? இயற்கை சாணி எருவு, இந்த ஆட்டு எருவு, இந்த மாதிரி எருவுகளை போட்டு அந்த ஃபஸ்ட்டு உழவு ஓட்டத்தில் அதெல்லாம் சீர் செஞ்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் சார். கரெக்ட் பண்ணி விட்டு போட்டுவிட்டோமா, அப்புறம் செடி அந்த பதியத்தை கொண்டு வந்து வச்சு விட்டோமா, 3 மாதம் வரைக்கும் அதுக்கு எதுக்கும் தேவையில்லைங்க சார். உரம் உரியா எதுவுமே தேவையில்லைங்க சார். அது ஏற்கனவே உள்ள சாணி எருவு அந்த இது உரமே போதும் சார். 3 மாதத்துக்கு மேலே பூக்கிற சமயத்தில் அதுக்கு முன்னாடி அதாவது என்னன்னா மருந்து இருந்தால் அடிக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது பூச்சி கீச்சி தாக்குற மாதிரி இருந்தால் அடிக்கலாம், நல்லா தேவையில்லைங்க சார். இப்போ இந்த சாணம் இதெல்லாம் போடுறேன்னு சொல்கிறீங்க உரம், இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போட வேண்டியிருக்கும் சார்? ஒரு டிராக்டர் போடுறோம். ஒரு டிராக்டர் கொட்டினா போதும் சார். ஒரு டிராக்டர் அந்த அரளிக்கு ஒரு டிராக்டர் போதுமானது சார். 10 காலுக்கு ஒரு டிராக்டர் போதுமானது. இது எப்படி இந்த மண்ணோட அப்படி கலந்து விட்டுருவீங்களா, உழுது விட்டுருவீங்களா? மண்ணோட கலந்து உழுது விட்டுருவீங்களா சார்? ஃபஸ்ட்டில் கொட்டியே ஃபஸ்ட்டு உழவு ஓட்டக்குள்ளே எல்லாமே கொட்டியே இது பண்ணுவோம் சார். அது ஃபஸ்ட்டு வைக்கக்குள்ளே நாங்கள் வந்து ஊடு பயிராகவும் சில இதை பண்ணிடுவோம் சார். ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டு ஒரு 3 மாதத்துக்கு எந்த பயிரும் எதுவும் அந்த பூ வரப்போகிறது இல்லைங்க சார். அதுக்கு முன்னாடி என்ன கடலை அந்த மாதிரி வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி கீழே மட்டமாக வளர பயிர், உளுந்து அந்த மாதிரி வர பயிர் போட்டுருவோம் சார். பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டில் மட்டும் ஒரு 3 மாதத்துக்குள்ள வர மாதிரி அதை செஞ்சுக்குவோம் சார். அப்போ வந்து இயற்கையாக எல்லா இடத்துக்கும் அந்த எருவு கொட்டி உழுதுருவோம் சார். உழுதுட்டு அப்புறம் இதை போடக்குள்ள நாங்கள் பார் போட்டு அந்த பதியம் போட்டுருவோம். இப்போ இது ஒரு செடி எத்தனை கேப் இருக்கணும், எவ்வளோ கேப் இருக்கணும் இதுக்கு சார்? ஒரு 6 அடி இருந்தால் போதுமானது சார். 6 அடி போதுமானது சார். 6 அடி கேப்பில் ஒரு 350 செடியும் ஒரு ஏக்கரில் வைக்கலாம் சார். வைக்கலாம் சார். இதோடைய வாழ்நாள் காலம் பூக்கிறதுக்கு ரெடி ஆகிற டைம் எவ்வளோ நாள் இருக்கும் இதுக்கு சார்? 3 மாதம் ஆனால் ரெடி ஆகிடும். 3 மாதத்தில் ரெடி ஆகிடும் சார். 3 மாதம். அது எவ்வளோ உயரம் செடி வளர்ந்துருக்கும் சார்? பூக்கிற சமயத்தில் சாதாரண ஒரு 2 அடி வளர்ந்துடும் சார். 2 அடி 3 அடிக்கு பக்கம் 3 அடி வளர்ந்துடும் சார். 3 அடி அது ஒரு 3 மாதத்தில் 3 அடி வந்துடும் சார். வந்துடும். அது பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ அது பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ நாளைக்கு அது பூத்துக்கிட்டே இருக்கும் சார்? அதான் சார் 3 அடி அந்த ரேஞ்சில் வந்து ஒரு கம்மியான மகசூல் நமக்கு கிடைக்கும் சார். அந்த 3 மாதத்துலங்கிறது ஒரு கம்மியான மகசூல் நமக்கு கிடைக்கும் சார். ஒரு 6 மாதம் போச்சுங்கன்னா நமக்கு அதிகமாக ஓரளவுக்கு வரும் சார். திருப்பி 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிட்டா ஃபுல்லாக நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கும். அது ஆயுட்காலங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு குறைஞ்சது 10 வருஷம் வச்சுருக்கோம் சார். ஆனால் நாம் ஆயுட்காலம் 10 வருஷம் 15 வருஷம் இருக்குங்க சார். ஆனால் நமக்கு ஹைட்டாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு 3 வருஷத்துலேயே ஹைட்டாக போயிடும் சார். 3 வருஷம் அப்படி போகக்குள்ளே இந்த மாதிரி நம்ம வெட்டி விட்டுலாம் சார். வெட்டி விட்டோமா திருப்பியும் அது வர ஆரம்பிக்கும் சார். அது தலைஞ்சிக்கும். திருப்பி பதியம் பண்ணணுங்கிறதுனால அதுவே ஆரம்பிச்சிக்கும். அதிகபட்சம் நம்ம ஹைட்டாக போயிடுச்சு, நமக்கு இழுத்து எடுக்கிறது சிரமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கட் பண்ணி விட்டோமா அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி அதை போக்க ஆரம்பிக்கும் சார். அது தொடர்ந்து கண்டினியூ ஒரு 10-15 வருஷத்துக்கு நமக்கு வந்துகிட்டே இருக்கும் சார். இது எத்தனை நாளைக்கு ஒருக்கும் அந்த பூ கிடச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு சார்? நமக்கு அதாவது மாதத்துலேன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கும் பூ ஃபுல்லாக இருக்கும் சார். ஒரு 10 நாளைக்கு தான் அப்படியே கம்மியாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் மருந்து இருந்தது தெளித்து கொஞ்சம் அடி உரம் போட்டு விட்டோமா
அப்புறமா அது அப்படியே கண்டினியூவாக வந்துங்க சார். ஆனால் டெய்லி பூ கிடச்சிட்டே இருக்கும். பூ கட்டாயம் கிடச்சிக்குங்க சார். டெய்லி பூ கிடச்சி ட்ரெயிலிங் கிடைக்கும் சார். பூத்துக்கிட்டே இருக்கும் சார். நம்ம விடிய காலம் ஒரு 3 மணிக்கு போய் எடுக்கிற மாதிரி இருக்குது சார். அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. விடிய காலம் போய் எடுக்கிறது தான் சார் மெயின். நம்ம விடிய காலம் ஒரு 3 மணிக்கு போய் ரெகுலராக 3 மணிக்கு போய் ஒரு 6 மணிக்குள்ள அதை எடுத்து பேக்கிங் போட்டு கட்டிடணும். நம்ம 7 மணிக்கெலாம் கட்டி நம்ம கொடுத்துடணும் விற்பனைக்கு. இதுக்கு தண்ணி பாய்ச்சறதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சல்? வாரம் ஒருக்கா பண்ணால் போதும் சார். வாரம் போதும் சார். வாரம் அதிக தண்ணி தேவையில்லை சார். தேவையில்லை. வறட்சி இது வறட்சி தாங்கி வரக்கூடிய பயிர் சார். அதனால நமக்கு வாரம் ஒருக்கா பண்ணால் போதும் சார். பூவெல்லாம் எதுவும் பாதிக்காது, அது நல்லா பூத்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வாரத்துக்கு ஒரு தண்ணி இருந்தால் போதும் சார். போதுமா தண்ணி இருந்தால் ஒரு 3-4 நாளைக்கு ஒரு தண்ணி விடலாம் சார். அதனால தான். ஆனால் இருந்தாலும் இது வறட்சி தாங்கி வரக்கூடியனால இது நம்ம தண்ணி பற்றாக்குறையினால வாரம் ஒரு தண்ணி விட்டால் போதுமானது. இது பூச்சிக்கடி புழு இதெல்லாம் வந்து எதுவும் தாக்குறது வாய்ப்பு இருக்கா இதுக்கு? இந்த இருக்குது சார். இருக்குது. பச்சை புழு இருக்குது சார். பச்சை மோனோபாட்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க சார். அக்கீரை சில போய் சொன்னோமா அவங்க அதுக்கு எழுதி கொடுக்குறாங்க சார். இந்த மருந்து இதுக்கு தெளிங்க அப்படின்னு சொல்லி. அந்த மொக்கு கோணையாக வரும் சார். பூச்சி இருக்கும். அந்த பூச்சியும் சாவரத்தை கொடுப்பாங்க. ப்ளஸ் அந்த கோண மொக்கு கரெக்டாக நல்லா பூக்கிற மாதிரியும் கொடுப்பாங்க சார். அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா தெளிப்பீங்க? ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு 40 நாள். குறைஞ்சபட்சம் 40 நாளைக்கு ஒருக்கா தெளிக்கிற மாதிரி வருது சார். மாதம் 40 நாளைக்கு ஒருக்கா இல்லை 40 நாளைக்கு ஒருக்கா தெளிச்சா போதுமானது. இது ஒரு ஏக்கருக்குன்னா எவ்வளோ தெளிப்பீங்க அதுக்கு? 1/2 லிட்டருங்க சார். 1/2 லிட்டர். 1/2 லிட்டர் போதுமானது. 40 நாளைக்கு ஒருக்கா ஒரு 1/2 லிட்டர் தான் போதும். தெளிச்சிடணும் சார். தெளிக்கணும் சார். இப்போ இது பூக்கிறதுக்கு தனியாக ஸ்பெஷலாக எதுவும் மருந்து எதுவும் தெளிக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். நிறையா பூ கிடைக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தாடி சேர்த்து தெளிச்சிட்றோம் சார். பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குறோம் இல்லைங்க சார். இப்போ அதாவது அந்த புழுக்களும் ஏதாவது பூச்சி இருக்குன்னா அது வளர்ச்சி இது பண்ணக்குள்ளே கொஞ்சம் மொக்குக்கும் சேர்த்துக்கு பண்ணுங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. மொக்கு நல்லா பிடிக்கணும், அதிகமாக மகசூல் வரணும் அப்படிங்கிற மாதிரிக்கும் பண்ணுறாங்க. தனி மருந்தாக கொடுப்பாங்களா? இதில் கலந்துருக்கு? இது கலந்தே இல்லை தனி மருந்தாக தான் சார் கொடுக்குறாங்க. தனி மருந்தாக கொடுக்குறாங்க. அடிக்கக்குள்ளே கலந்து அடிச்சிருங்க அப்படின்னுறாங்க. ப்ரொமோட்டர் அந்த மாதிரி. ஆமாம் சார். நீங்கள் அதில் சேர்த்து ஆமாம். அது எவ்வளோ வாங்கி கலப்பீங்க ஒரு ஏக்கருக்கு? அதான் 200 ml போதுங்க சார். அதில் 2-3 வெரைட்டி கொடுப்பாங்க சார். அது ஒரு 200 அவங்க கொடுக்குறத போட்டு போனால் நல்லாயிருக்கும் சார். இப்போ இந்த பூக்கள்லேருந்து நமக்கு வந்து சேல்ஸ் வந்து எப்படி பண்ணுறீங்க? நீங்கள் உங்ககிட்டயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா, இல்லை நீங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறீங்களா? பூ வந்து பறித்து நம்ம ரெடி பண்ணி சும்மா காட்டிலே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க சார். அரளிப்பூ பொறுத்த வரைக்கும் காட்டிலே வந்து எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க சார். மார்க்கெட்டுக்கெலாம் நம்ம போய் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க சார். அன்னைக்கு இங்கே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க சார். மாதம் கண்டா கொடுத்துருவாங்க சார். பேமெண்ட்டு மாதம் கண்டா அப்படி. ஆமாம் சார். அவங்க வந்து இப்போ கமிஷன் ப்ளஸ் வாடகை அதை எடுத்துக்குவாங்க சார். நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிற வேலை இல்லைங்க சார். நாங்கள் சேல்ஸ் பண்ணணுங்கிறதில்ல. எங்கள் வேலை எடுத்து அவங்க பேக்கிங் பண்ணி கொடுத்துடணும். அவ்வளோதான் சார். இப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கிலோ கிடைக்கும் அந்த இதில் பூ? ஒரு ஏக்கராவுக்கு 30 கிலோ வரும். ஆனால் நம்ம குறையிற பட்சத்தில் ஒரு ஏக்கராவுக்கு 5 கிலோ 10 கிலோவுக்கு குறையாது சார். எப்பயுமே 10 கிலோவுக்கு வந்துட்டு இருக்கும். 5 கிலோ அது குறையிற நேரம் நீங்கள் மருந்து தெளிச்சு மறுபடியும் 2 நாள் ஆகிக்குங்க சார். அப்படியே பிடிச்சிக்கலாம். எவ்வளோ நாளில் மறுபடியும் அந்த பூ ரெடி ஆகி மறுபடியும் திருப்பியும் 20 நாள் ஆயிரும் சார். 20 நாளைக்கு அந்த 10 கிலோ கிடச்சிட்டே இருக்கும். கிடச்சிட்டு இருக்கு சார். இப்போ மாதம் ஆவரேஜாக இதில் வந்து எவ்வளோ வருமானம் கிடைக்கும் நமக்கு சார்? மாதம் ஆவரேஜாக வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு கம்மி இல்லாத கிடைக்கும் சார். அதிகமாக பராமரிப்புற செலவே கிடையாது இதில். அதான் ஒன்றும் இல்லைங்க சார். அதான் இந்த நம்ம தண்ணி கட்டுற செலவு சார். திருப்பி ப்ளஸ் 2 மாதத்துக்கு ஒருக்கா உரம் போடுற மாதிரி இருக்கும் சார். அப்புறம் அவ்வளோதான் சார். ஒன்றும் எடுக்கிற வேலை மட்டும்தான். அந்த வேலை மட்டும்தான் சார். இதுக்கு நம்ம வந்து மருந்து தெளிச்சுட்டா போதும், தண்ணி கட்டினா போதும் சார். செடியை பார்க்கவே தேவையில்லை. ஒன்றும் வளர்ந்துருக்குங்க சார். நம்ம எடுக்க. ஆமாம் சார். ரொம்ப நம்மளோட வேலையே அந்த ஒர்க்கு தான் சார். பூ எடுக்கிறது தான் சார் நம்ம வேலையை. நம்ம வேலையை போய் பூ எடுக்கணும் சார். இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நேரத்தில் நீங்கள் அந்த பூவை பறிச்சிருவீங்க? ஒரு ஆள் ஒரு 4-5 கிலோ பூ பறிக்கலாம் சார். காலையில் போனால் அது 3 மணிக்கு போகிற மாதிரி இருக்குது சார். 3 மணிக்கு கிளம்பிடுவோம். அது ஒரு 7 மணி வரைக்கும் பறிப்போம். 7 மணி வரைக்கும் பறிப்போம். ஆமாம். ஒரு 5 கிலோ பூ பறிக்கலாம் ஒரு ஆள். அவ்வளோதான் சார் பறிக்க முடியும். பூ அதிகமாக கிடைக்கிற நேரத்தில் ஆளுங்க நிறையா தேவைப்படுவாங்களே, அதுக்கு வந்து வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வருவீங்களா, இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே வச்சு பறிச்சுக்குவீங்களா? இந்த மாதிரி வெளியே இருந்து ஆளை கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமாம் சார். செலவாக தான் செய்யும். இல்லை சார். அது நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், அந்த செலவு நான் கொடுத்து தான் சார் அவனுக்கு கொடுத்தாகணும் சார். அதெல்லாம் போக தான் உங்களுக்கு இந்த வருமானம். ஆமாம் சார், அது போக எங்களுக்கு கிடைக்கும் சார். இப்போ இது வந்து ஒரு அடிஷ்னல் வருமானம் மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம், மெயினாக இதை பார்க்காம. ஆமாம் சார். திருப்பி அதை அடிஷனலாக திருப்பி அதுக்கு மேலே நம்ம வந்து காலையில் 7 மணி 8 மணி நேரம் அந்த வேலை ஒர்க் முடிஞ்சிடும் சார். இப்போ நீங்கள் வந்து பூக்கள்லாம் அதிகமாக கிடைக்கிற நேரம் இப்போ நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்க சார். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்குலாம் சம்பளம்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க?
சார் அப்போ அவங்களுக்கு வந்து கிலோ கணக்கு சார். கிலோ எத்தனை கிலோ எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுக்கணும். ஒரு கிலோவுக்கு 25 ரூபா கொடுத்துறோம் சார். கிலோவுக்கு 25 ரூபா சார். ஒரு மினிமம் இவ்வளவுக்கு மேலே போனால் அந்த மாதிரி பண்ணிடுறீங்களா நீங்கள்? ஆமாம் சார், ஒரு 15 கிலோ வரைக்கும் நாங்கள் எடுத்துருவோம் சார். எங்கள் வீட்டில் எங்கள் சம்சாரம் எங்கள் பசங்க 3 பேர் இருப்பாங்க சார். 3 பேர் எடுத்துருவோம். அதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஆளை வச்சு எடுப்போம். அவங்களுக்கு கிலோ கணக்கில் 25 ரூபா ஒரு ரேட்டு கொடுத்துருவோம் சார். அது எப்படி தெரியுது உங்களுக்கு 20 கிலோவுக்கு மேலே வருது சார்? அது இன்றைக்கே நமக்கு தெரியும் சார். முதல் நாள் இன்றைக்கி எடுக்கிற அன்றைக்கி தெரியும். நாளைக்கு பூ அதிகமாக வருமா அன்றைக்கே தெரியும் சார் ஓரளவுக்கு. ஏன்னா இன்றைக்கி பூ ஏறி வரும் சார். அப்படியே இருக்க ஏறி வந்துகிட்டு இருக்கும் சார். இல்லையா ஒரு நார்மலாகவும் வந்துகிட்டு இருக்கும் சார். அப்போக்கெல்லாம் நமக்கு ஆள் தேவையில்லை. நார்மலாக வரக்கலாம். இன்றைக்கி 3 கிலோனா இன்றைக்கி 3 கிலோ, 4 கிலோ, 3 கிலோ இப்படியே தான் சார் வந்துகிட்டு இருக்கும். அதிகமாக வராது. 1 கிலோ தான் என்ன பண்ண வரும். ஆனால் டக்குன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 கிலோ 10 கிலோ வருதுன்னா நாளைக்கு 11 கிலோ, நாளைக்கு 12 கிலோ அப்படி இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு பூ ஏறி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆளை நம்ம கூப்பிட்டுங்கணும் சார். பறிக்க சொல்லிடுவோம் சார். அவங்களும் வந்துடுவாங்க சார். அவங்க கிலோவுக்கு 25 ரூபா கொடுத்துருவோம் சார். இப்போ இது வந்து வளர்ந்து முடிஞ்சிருச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க சார். அப்படின்னா அது திரும்ப வந்து அடுத்த சைக்கிள் வரணும். அப்படிங்கும்போது இந்த செடியெல்லாம் என்ன பண்ணுவீங்க சார்? இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம் சார். எடுத்துருவோம். அது வரத்துக்கு முன்னாடியே நடுவில் திருப்பி அந்த சந்து இருக்குங்க சார், கேப் இருக்கும். அந்த கேப்பில் இடஞ்செடி போட்டு விட்டுறலாம் சார். அப்படியா? ஆமாம். நமக்கு தொடர்ந்து இதே செய்யணும்னா அடுத்து அந்த கேப் அந்த அரடி எந்த அரடி இந்தாண்ட அரடி இருக்குல்ல, அந்த சென்டரில் ஒரு சந்து அடியில் அதில் வச்சு சின்ன செடியை வச்சு விட்லாம் சார். இதை வந்து வெட்டி எரிஞ்சு விடலாம். வெட்டி எடுத்து விடலாம் சார். வெட்டி வேர்லாம் அந்த அளவுக்கு போயிருக்குமே, 3 அடி தூரத்துக்கு போயிருக்கும் சார். எடுத்துடலாம். சேசி பண்ணிட்டு நோட்டி எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஆனால் இடையில ஊடு செடியாக நீங்கள் இந்த செடியை மறுபடியும் நட்டு வச்சிடணும். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நீங்கள் இதை வச்சுருப்பீங்க? செடி எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அந்த செடியை சார்? இது அது ஒரு 3 மாதம் அது 3 மாதம் ஆச்சுன்னாவே இதை எடுத்துடலாம் சார். இந்த பெரிய செடி பூரா எடுத்துக்கலாம் சார். அது 3 மாதம் ஆகி புது செடி வச்சு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனோடனே இதை செடி கம்பல்சரி எல்லாம் அடியோடய வெட்டி போடலாம் சார். வெட்டி விட்டலாம். அந்த செடிக்கு உண்டான தண்ணியை கட்டி எருவு கட்டி போட்டோம்னா அது ரெடி ஆகி இது அப்படியே இதாகி சொன்ன மாதிரியே அதுக்கு வந்து உரம்லாம் அந்த செடிக்கு பக்கத்துலேயே வச்சு எல்லாம் அது மாதம் இருக்கா 2 3 மாதம் ஆனோடனே அந்த செடியை இது பண்ணி. ஆமாங்க. அப்போ அந்த நிலம் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஈல்டு கொடுத்துட்டே இருக்கு சார். அந்த செடியை நட்டதுல இருந்து வந்து கொடுத்துட்டே இருக்கு. ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு சின்ன செடியாக நட்டு வைக்கிறீங்கனாலும் அதில் வெங்காயமோ ஆரம்பத்தில் பண்ணிக்கலாம் சார். அது செய்யக்குள்ள நம்ம அந்த ஒரு அரளி வைக்கிறோம்னா ஒரு 3 மாதத்தில் நம்ம ஊடு பயிராக ஒரு உளுந்து, கடலக்காய் இந்த மாதிரி பயிரெலாம் எல்லாமே பண்ணலாம் சார். பண்ணிக்கலாம் சார். அது பண்ணுறதுனால நமக்கு வந்து ரெகுலராக அதில் இருந்து ஈல்டு கிடச்சிருக்கு. அந்த 3 மாதத்தில் அந்த பயிர் வந்துடுச்சு. அடுத்து 3 மாதத்துக்கு மேலே போனால் இந்த அரளி பூ நமக்கு வர ஆரம்பிச்சிது சார். அரளிப்பூ போடுறதுனால நமக்கு வந்து பெரும் லாபம் தான் சார். லாபம் தான் சார். நன்றி சார். என்ன நேயர்களே, அரளிப்பூ வளர்த்து எவ்வளோ லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்த்தோம். குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு அரளிப்பூ வளர்த்து 20,000 லாபம் பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அதிகமான மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆரம்பத்திலேயே இதில் ஊடு பயிர் வச்சு வளர்க்குறாங்க, அதுலேயும் சம்பாதிக்கிறாங்க. இந்த பூக்கள் வந்து ரெகுலராக வந்து அவங்களுக்கு வந்து ஈல்டு கிடச்சிட்டே இருக்குது. இதில் வந்து மெயின்டெனன்ஸ் எதுவுமே அதிகமாக நமக்கு வந்து கிடையாது. இந்த பூக்களை வளர்த்து அதிக லாபம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.